இன்றைக்கி வந்து ராமகிருஷ்ணா ஆஸ்பத்திரிக்கு குழந்தை பார்க்கறக்காக போயிருக்கிறோம். அங்கே உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். எதுக்கால ரூம் பிடிச்சிருந்தாங்க, எல்லாம் உட்காந்து நான் பேசிக்கிட்டு கீழே ஒரு அக்கா என்னையே பார்த்துக்கிட்டு வந்தாங்க. உங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டாடுறதுனுங்க எல்லாம் காமெடியாக போச்சு அப்படின்னாங்க. ஆமாங்க, அண்ணா முதல்ல வந்தார் உள்ளே வந்துட்டு இதுதானான்னு கேட்டார். ஆமாங்க, இந்த வீடு தாங்க, நாங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க, அது வீடு எதுங்கன்னு கேட்டாங்க. அண்ணா அது இந்த லாஸ்ட்லிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த லாஸ்ட்லின்னு சொல்லும்போது நீங்கள் உள்ளே வந்தீங்க, லாஸ்ட்லிங்களா சாரிங்க அப்படின்ட்டு நீங்கள் திரும்பி போக பார்த்தீங்க. ஐயோ அக்கா, நீங்கள் எங்களுக்கு தான் பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் நிற்க வச்சு மறுபடியும் பத்திரிக்கை வாங்கிட்டு பேசணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு அக்கா சொன்னாங்க, நாங்களும் ஒரு பக்கம் கொண்டு போய் பத்திரிக்கை மாற்றி கொடுத்துட்டோம். அவங்க வாங்கி வச்சுட்டு மறுபடியும் அவங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் சரிங்கண்ணா பத்திரிக்கை கொடுங்கன்னு கேட்டங்காட்டி பத்திரிக்கை கொடுக்க மாட்டேன்ட்டாரு. பத்திரிக்கை கொடுக்குமான்னு நான் தான் கல்யாணத்துக்கு வருவேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தெரராக இருந்தாலும் பத்திரிக்கை உட்பட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. அவர் இன்னொரு அக்கா சொன்னாங்க, நாங்கள் அப்படித்தான் பெரிய காரியத்துக்கு கொண்டு போயிருந்தோம். ஐயாவும் ஆத்தாவும் இறந்துருந்தாங்க ஒரே வீதியில். நாங்கள் வந்து ஆத்தா இறந்தது தான் கேட்க போகணும். ஐயா இறந்து வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே ஆத்தாக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கள் ஐயா வந்து இப்படி வாழ்ந்தாங்க, இப்படி இருந்தாங்க, பாவம் இப்படி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஐயா கதை பூரா ஆத்தா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சரி வெகு நேரம் கழிச்சு தான் நம்ம கேட்க வந்தது ஆத்தா இறந்ததை அப்படின்னு சொல்லி போட்டு மறுபடியும் இந்த ஆத்தா சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் கரெக்டான அட்ரஸ் கேட்டுட்டு மறுபடியும் போனோம் அப்படின்னு சொல்லி இன்னொரு அக்கா சொல்லி சிரிச்சிருச்சாங்க. இன்றைக்கி இந்த மாதிரி எல்லாம் மறந்து போன கதைகள்லாம் மறந்து மாற்றி போன கதைகள்லாம் பேசி வெகு நேரம் பேசி சிரிச்சுக்கிட்டோம். நம்ம அக்கா வந்து எங்கள் அண்ணாருடைய சம்மந்தி. நம்ம வீடியோ ரெகுலராக பார்ப்பாங்க. ஒரு வாரம் வள்ளின்னா ஏன்னு கேட்பாங்க. இன்றைக்கி வீடியோவுக்கு வந்துட்டாங்க.